ஹாய் ரேகா. ஹாய் ரத்துமா. சரி ஆபீஸ் போயிட்டு வரேன். ஓகே பாய் ரத்துமா. சரி இந்த சாக்லேட் வாங்கிக்கோ. வேண்டாம் ரத்துமா. வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். சரி ஓகே பாய். இன்னொரு முறை கேட்டிருந்தா நான் வாங்கியிருப்பேன்ல. இன்னொரு முறை கேட்டிருந்தா நானே வாங்கியிருப்பேன்ல. இன்னொரு டைம் கேட்டிருந்தா நான் வாங்கியிருப்பேன்ல. இன்னொரு முறை கேட்டிருந்தா வாங்கியிருப்பேன்ல. இன்னொரு முறை கேட்டிருந்தா நான் வாங்கியிருப்பேன்ல. நேற்று புஷ்பா படத்துக்கு போயிருந்த புஷ்பா, நீ படத்துக்கு போனியா? இல்லக்கா நான் போயிடலக்கா. இதுக்கு அந்த அக்கா ஓடுறாங்க, இதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியலையே. நானும் ஓடுறேன். அப்பா ஏங்க அப்படி ஓடி வந்தீங்க நீங்க அவங்கள பாத்துட்டு? அவ வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். அன்னைக்கு வர நான் அவங்க வீட்டுக்கு போனேனா. மது உள்ள வாங்க. அக்கா வெளில போயிருக்காங்க, உட்காருங்கக்கா. எப்ப வருவா மது? 2 நிமிஷம் ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வந்துடுறேன். சரி ஓகே நீங்க போடுங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா ஜூஸ் இந்தக்கா. ரேகா என் போன் பாத்தியா? நான் ஜூஸ் போட்டுட்டேக்கா. புரியல. ரத்துமா ரத்துமா போலாமா? என்கிட்ட காசு இல்லையே. என்கிட்டதான் இல்ல. அப்புறம் எப்படி போறது? நீ ட்ரிப் பிளான் பண்ணு. ட்ரிப் நான் கேன்சல் பண்றேன். தங்கம், என் தங்கமே, இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்ணா பொறுக்கணும். அதை பத்தி நான் தான் நினைக்கணும். செல்லம், நைட்ல தூங்கும் போது கனவுல நான் வரேனடி தங்கம். தூங்குறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டு தான் தூங்குவேன். பேய் பிசாசு கனவுல வரக்கூடாது, அதுக்குதான் சாமி கும்பிடுவேன். சிவாயா. ஹாய் ரேக்குமா. சொல்லு ரத்துமா. படத்துக்கு போலாமா? ஐயோ ரத்துமா, என்கிட்ட காசு இல்லையே. ஐயா எப்படி இதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? நான் போயிட்டு வந்துடுறேன் படத்துக்கு. ரேகா உன் கையை கொஞ்சம் கொடு, நான் ஜாதகம் சொல்றேன். என்னம்மா தெரியுது? உன் கூட ஒரு பீட ஓட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் மெதுவா பேசுமா, காதுல விழுந்துற போது. அங்கதான் இருக்கா. ரேகா ஒரு 500 ரூபாய் கொடு. அட சும்மா இரு மம்மி, விஷம் வாங்கி குடிக்கிறது கூட என்கிட்ட 10 ரூபாய் காசு இல்ல. இந்த 10 ரூபா குடிச்சு சாகு. ரேகா சொல்லு மம்மி. பக்கத்து வீட்டுல ஷீலா இருக்கல்ல, ஆமா. அவன் நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல, எங்கேயோ ஓடி போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நைட்டு வரும்போது ஆக்சிடென்டே செத்துருக்கலாம், இல்ல தூக்கு மாட்டி கூட செத்துருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் பேசாதீங்க மம்மி. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ மேடம், ஏன் மேடம் வண்டி தள்ளிட்டு போறீங்க? சாவி தொலைஞ்சிச்சு மேம். அப்படிங்களா? இந்த சாவி தான் செட் ஆகுதா பாருங்க. கொடுங்க. சூப்பர் மேம். என்ன என்ன இதெல்லாம்? என்னடா இது, புது ட்ரெண்டா? மம்மி மம்மி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். எப்படி? காலைல சீக்கிரமா இருந்து படிக்கணும் மம்மி, அப்புறமா கிளாஸுக்கு போறது, ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் டியூஷன் போய் படிக்குது. இந்த மாதிரி விடாம ஏற்று படிச்சதுனால தான் மம்மி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன். இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண மம்மி, அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தேன். அதான் கேக்குறேன் எப்படி? ரஜிமா நெக்ஸ்ட் ஹாலிடேக்கு வந்து கோவா பிளான் பண்ணலாமா? யா அட்லீஸ்ட் ஒரு சுவிட்சர்லாந்து, ஒரு துபாய், ஒரு மலேசியா அந்த மாதிரி பிளான் பண்ணலாம்ல. என்னடா சுவிட்சர்லாந்து, துபாய், மலேசியான்னு சொல்லிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? எப்படிதான் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் தான் பண்ண போறீங்க. அதான் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் சொன்னேன். என்ன பண்ணி சொல்லிச்ச? பேரண்ட்ஸ் கூட்டு சொல்லிருக்காங்க. ஒண்ணும் இல்ல மம்மி. எதுக்கு மேம் பேரண்ட்ஸ் கூட்டு சொல்றீங்க? உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுங்களா உங்களுக்கு? என்ன மேடம் பண்ணா? உங்க பொண்ணு மார்க் ஷீட்ல மார்க்க வந்து திருத்திருக்கா. இதுக்கு மார்க் நீட்டதுல மேம் தாமா சொல்லிருக்காங்க நம்ம பண்ண தப்ப நாமளே திருத்திக்கணும்ட்டு, அதனாலதான் திருத்தினேன். மம்மி இந்த மம்மி, இந்த பொருளுக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சு மம்மி. அந்த காலத்துல எல்லாம் 50 ரூபாய் இருந்தா வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே நாங்க வாங்கிடுவோம்.
அட சும்மா இரு மம்மி, அந்த காலத்துல சிசிடிவி கேமரால இருக்காது. No, 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 no. மேடம் மேடம் என்னமா பிரச்சனை? மேடம், என் பொண்ணு சிக்கன் வாங்க போய் 3 நாள் ஆச்சு மேடம், இன்னுமே வீட்டுக்கு வரல. ஐயா, இதுக்கு யாராவது வருத்தப்படுவாங்களாமா? போயிட்டு காய்கறி போட்டு சாம்பார் பண்ணு. ஐயையே.